மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு காணொலி மூலிமா ஜப்பானில் இருந்து நீங்கள் போஸ்டல் இஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சிஓஇ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சர்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. இந்த மாதிரியான முக்கியமான டாக்குமெண்ட்டுங்களை நீங்கள் இஎம்எஸ் மூலிமா, அதாவது ஜப்பான் போஸ்ட் மூலிமா நீங்கள் இந்தியாவுக்கு அனுப்புவீங்க. இஎம்எஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு, அதாவது ஜப்பானில் இருக்கக்கூடிய யூபின் அப்படின்வாங்க, ஜப்பான் போஸ்ட்டும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸுக்கும் வந்து இன்டர்லிங்க்டு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜப்பானில் இருந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா நம்ம அனுப்பணும் அப்படின்னா அது வெளிநாட்டில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகும். அங்கேருந்து தான் நம்ம வீட்டுக்கு வந்து டெலிவரி வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ். இது வந்து ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு விஷயம். எப்பயுமே வந்து ஒரு வாரத்தில், இப்போ நான் இங்கேருந்து ஜப்பான்லேருந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா ஒரு வாரத்தில் போய் சேரக்கூடியது. இப்போ பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கார் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தேன். என்னோட நண்பர் இந்த காணொலி எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு பேர் சனுஸ் சோ ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மூலிமா முதல்ல வாங்கின கார் இது நியூசிலாண்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம். அந்த வண்டியில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது. அதாவது அதை பற்றி தனி காணொலி நான் போட்டிருந்தேன். அதாவது ஓடோமீட்டரில் வந்து அதில் கொஞ்சம் பிரச்சனை இருந்து அந்த வண்டியை ரொம்ப நாளாக தேக்கி வச்சு அதுக்கப்புறமா ஃபைனலாக அது கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அந்த வண்டியை எக்ஸ்போர்ட் பண்ணேன். அதை பற்றி தனி காணொலி நான் போட்டிருப்பேன். இப்போ பிரச்சனை என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த வண்டியை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூஷுட்ஸு மாஷோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, யூஷுட்ஸு மாஷோ அப்படின்வாங்க. இது வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்டை நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, வண்டியை நாங்கள் இங்கேருந்து ஹார்பரில் நாங்கள் போட்ட உடனேவே யார்டில் போட்டோம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நாளில் போயிட்டு நியூசிலாண்டு போய் சேர்ந்துருச்சு. நியூசிலாண்டு போய் வண்டி சேர்றதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் அனுப்பணும் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட்டை ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி நாங்கள் வந்து இஎம்எஸ் மூலிமா நியூசிலாண்டுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம், அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 10 நாள் அதுக்குள்ளே போய் அந்த சர்டிஃபிகேட் சேரணும். பார்த்திங்கன்னா சேரல. சரி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இஎம்எஸில் போய்ட்டு ட்ராக்கிங் நம்பரை வச்சு செக் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோவிலிருந்து எக்ஸிட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து போட்டிருக்கேக்கண்டி நம்ம நியூசிலாண்டில் போய் சேரவே இல்லை. அதுக்கப்புறம் எந்த ஹிஸ்ட்ரியுமே இல்லை. இந்த பிரச்சனைக்கு இஎம்எஸில், அதாவது ஜப்பான் போஸ்ட்டில் நாங்கள் எந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அனுப்பணுமோ அங்கே போய்ட்டு நாங்கள் என்கொயரி பண்ணுறோம். இந்த மாதிரி எங்களோட அனுப்பின இந்த டாக்குமெண்ட் வந்து போய் சேரவே இல்லை, என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரேசபிலிட்டி ஜப்பானோட ஏர்போர்ட்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் அது வந்து நியூசிலாண்டில் போய் சேர்ந்துருக்க வேண்டியது. அது சேராததுக்கான காரணம் என்ன, அது உள்ளே போயிடுச்சா, இல்லை போனாலும் அங்கே வந்து ட்ரேசபிலிட்டி சரியாக அப்டேட் பண்ணாமல் விட்டாங்களா அப்படின்றத பற்றி நாங்கள் என்கொயரி பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்களே கண்டி. எக்ஸாக்டாக இந்த நாளைக்குள்ளே நாங்கள் தேடி பார்த்து இந்த நாளைக்குள்ளே உங்களுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்ற ஷூரிட்டி வந்து ஜப்பானோட போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது ஜப்பான்லேருந்து 100% எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் அங்கே என்ன பிரச்சனைன்னு தெரியல. அங்கே நாங்கள் கேட்டிருக்கோம். அங்கே தகவல் சொல்கிற வரைக்கும் எங்களால் எந்த அப்டேட்டும் கொடுக்க முடியாது. இப்போ பிரச்சனை என்னாச்சு அப்படின்னா, நாங்கள் இங்கேருந்து வண்டி அனுப்பணும் பார்த்தீங்களா, நாங்கள் வண்டி அனுப்பி அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி அனுப்புகிறோம். ஏப்ரல் 18ஆம் தேதி போய் வண்டி சேருது அங்கே. அப்போ என்ன ஆகுது, அங்கே வண்டி சேர்ந்ததுலேருந்து நம்மளுக்கு ஹார்பர் சார்ஜஸ், யார்டு சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு நம்ம வண்டியை பார்க் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா $50, $25 அப்படின்ற மாதிரி சார்ஜஸ் இருக்குது உங்களுக்கு. அதாவது வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஷிப்பிங் கம்பெனி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து வண்டியை எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே போய் வண்டியை அன்லோட் பண்ணுவாங்க. அன்லோட் பண்ண உடனே ஒரு பெரிய ட்ரக்கில் ஒரு 10 வண்டி 15 வண்டி அந்த மாதிரி ஏற்றி அது வந்து கம்ப்ளைண்ட் சென்டர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து போயிடும். நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த யார்டில் இந்த ஷிப்பிங் கம்பெனி இருக்காங்களே அவங்க ஒரு 10 வண்டி 15 வண்டியை ஒரு பெரிய ட்ரக்கில் நம்ம வண்டியோடு சேர்த்து ஏற்றி கம்ப்ளைண்ட் சென்டருக்கு திரும்பி விட்டுறாங்க. கம்ப்ளைண்ட் சென்டரில் போய் நின்ன உடனே நம்ம இந்த எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட்டை நம்ம கொடுக்கணும். இது நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அந்த வண்டியை கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணி அங்கே வாங்குறவர் பையர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க வண்டியை. அது நம்பர் பிளேட்லாம் போட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. இப்போ என்ன ஆகுது, இந்த ஒரு எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் இல்லாத காரணத்தினால நாங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து நிறுத்துறாங்க. இதனால் யார்டு ஃபீஸ் அப்படின்றது அதிகமாகுது. ஒரு நாளைக்கு எடுத்துக்கோங்க $50 வந்து பே பண்ணுறோம், நியூசிலாந்து டாலர். கிட்டத்தட்ட இன்றைக்கி நான் இந்த காணொலி எடுத்துகிட்டு இருக்கிறது உங்களுக்கு மே 1ஆம் தேதி எடுத்துகிட்டு இருக்கேன். 10 நாளாக வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலாக வண்டி 10-12 நாளாக வண்டி அங்கே நிற்குது. ஒரு நாளைக்கு $50 அப்படின்னு கேல்குலேட் பண்ணிக்கோங்க. அப்படி பார்த்தா கூட $500லேருந்து $600 இது வரைக்குமே நம்மளுக்கு செலவாயிருது. 600 நியூசிலாந்து டாலர் அப்படின்றது கிட்டத்தட்ட ஜப்பானிய எண்ணுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 5 சென்னுக்கிட்ட வரும். அதாவது 55,000 ஜப்பானிய எண். நீங்கள் நம்ம ஊர் காசுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 30,000லேருந்து 40,000 வந்து நஷ்டம். அதாவது நாங்கள் இங்கேருந்து ஒரு ₹10 நாங்கள் சேவ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு வண்டியினால் நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஒரு ப்ராஃபிட்டு இந்த ஒரே ஒரு டாக்குமெண்ட் போய் சேராததுனால லாஸ். இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போது ஜப்பான் போஸ்ட்டுக்கிட்ட நிறைய என்கொயரி வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்ன வரைக்குமே மே 1 இந்த காணொலி எடுத்துகிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் அந்த டாக்குமெண்ட் எங்களுக்கு கிடைக்கல. சரி, இதுக்கு என்ன தான் சொல்யூஷன், எப்படி இந்த டாக்குமெண்ட்டை திருப்பி என்னால் இப்போ வாங்க முடிஞ்சுது அப்படின்னா, இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா போலீஸுக்கு போய்ட்டு ஒரு ஃபைல் வந்து கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறோம். இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட், இதுக்கு பேர் வந்து யூஷுட்ஸு மஷோ அப்படின்வாங்க. இந்த எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்டை ஒரிஜினல் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், எங்களுக்கு வந்து புது டாக்குமெண்ட் வேணும். ஃபஸ்ட்டு நாங்கள் தொலைச்சிட்டோம் அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் ஒன்று வேணும்.
அந்த சர்டிஃபிகேட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் வாங்கணும். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அது தெம்பியோ அப்படின்வாங்க. அதை வாங்கிக்கிட்டு இப்போ நான் வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு. ஸோ இதுக்கு பேர் வந்து ரிக்யூன் கொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஜப்பானுடைய டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ். இங்கே வந்து என்ன பண்ணோன்னா டெம்பரவரி மஷோ அப்படின்வாங்க. அது வந்து இந்த போலீஸோட சர்டிஃபிகேட்டு ஒரு சில ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க டெம்பரவரி மஷோ, அதாவது டெம்பரவரி சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி திருப்பியும் வந்து இந்த மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அப்படின்றத நம்ம ரீஅப்ளை பண்ணணும். இதுக்கான சார்ஜஸ், நம்ம வந்துட்டு போகிறதுக்கு இந்த ஒரு நாளைக்கான எக்ஸ்பென்சஸ், நான் டோக்கியோலேருந்து இது வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு இஎம்எஸ் கரெக்டாக போய் சேராததுனால எனக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு அப்படின்றது வந்து பாருங்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு நாள் நான் டோக்கியோலேருந்து வந்ததுக்கான எக்ஸ்பென்சஸே வந்து 10,000 12,000 ஜப்பானியன். என்னோடய நண்பர் ஒரு வேலையை விட்டு வந்திருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸ்பென்சஸ் எப்படி நம்ம இஎம்எஸ், அதாவது ஜப்பானோட போஸ்ட்கிட்டேருந்து எப்படி கிளைம் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம தனியாக இவங்கக்கிட்ட மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ கிளைம் பண்ண முடியும், நம்ம டாக்குமெண்ட்டை ஜப்பான் போஸ்ட்டு வந்து தொலைச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்ககிட்ட நம்ம எவ்வளோ கிளைம் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி நாங்கள் நெகோஷியேஷன் பண்ணி அவங்ககிட்ட வந்து ஒரு அமௌண்ட் வாங்க தான் போகிறோம். அது எவ்வளோ அப்படின்றத கண்டிப்பாக அடுத்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு காணொலி மூலிமா ஜப்பானில் இந்த எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் எவ்வளோ முக்கியமானது, இந்த ஒரு சர்டிஃபிகேட் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எவ்வளோ, நம்மளோட ப்ராஃபிட்டே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக லாஸ். நம்மளுக்கு மைண்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு பையரு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்களை கேட்டுகிட்டே இருக்கார். அது அவர் மேலே தப்பு இல்லை, ஏன்னா நாங்கள் வந்து இங்கேருந்து அனுப்பிட்டோம், அவர் போய் எங்களுக்கு சேரலை, அதுக்கு நீங்கள் தான் வந்து பொறுப்பு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி தேவையில்லாமல் கஸ்டமரையும் நம்ம இழக்க வேண்டியதாக ஒரு சுச்சுவேஷன் வருது. நீங்கள் வந்து ஜப்பான்லேருந்து இந்த இஎம்எஸ் மூலிமா அனுப்புகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு பார்த்து அனுப்புங்க. இது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட வாழ்க்கையில். இஎம்எஸ் ஜப்பானோட போஸ்ட்டை ரொம்ப ரிலேபிளாக நம்பிட்டு இருந்தோம், எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் எங்களுக்கு நியூசிலாண்ட்லேருந்து நாங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம், அது வந்தால் மட்டும்தான் எங்களால் இதை சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னது உண்மையிலேயே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே கை கழுவுற மாதிரி இருந்துச்சு. காசு கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல, டிஹெச்எல் மூலிமா நம்ம அனுப்பணும் அப்படின்னா நம்ம டிஹெச்எல்ல மெம்பர்ஷிப்பாக இருக்கும்போது அதில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்டெண்டட் லியபிலிட்டின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஜப்பானிய எண்ணு 800 நான் பே பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்டெண்டட் லியபிலிட்டி போட்டதுனால எனக்கு இந்த டாக்குமெண்ட் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அவங்க ஷூரிட்டியாக 80,000 ஜப்பானிய எண் வந்து நம்மளுக்கு காம்பன்சேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ நியூசிலாண்டுக்கு வந்து கார் எக்ஸ்போர்ட் பண்ணோம், இல்லை ஆஸ்திரேலியா கார் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னையும் என்னோடய நண்பர் இருக்கார் சனூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோ ட்ரேடிங், அவரையும் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ரெஸ்பான்சிபிளாக எங்களோட பையருக்கு நாங்கள் இதனால் லாஸாகவே இருந்தால் கூட பையருக்கு நம்ம எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்க முடியும், இந்த மாதிரியான பிரச்சனைகளில் நம்ம எப்படி உள்ளே நுழைஞ்சு அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு போகலாம், இஎம்எஸில் நாங்கள் அனுப்பிட்டோம், எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, முடிஞ்சு போச்சு தான் விஷயம். பட் ஆனால் இதனால் பையருக்குமே வந்து நஷ்டம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம எப்படி ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்கு எங்களோட கம்பெனி நாங்கள் எந்த அளவுக்கு ரிலையபிளாக இருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். இப்போ இந்த காணொலி மூலிமா நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.